நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசை செய்யலுற்றார் கையில் ஒன்றும் காணாமில்லை கடலடி தொழுதியின் அல்லால் ஐவர் கொண்டின் காட்ட ஆடி ஆள்கள் இப்பட் தளர்ந்து வேணு குய்யுமாறொன் ரருளிச் செய்யீர் ஓணகாந்தன் தளியுளீரே. சிலர் தினமும் நெய் பால் தயிர் கொண்டு வந்து உனக்கு பூஜை செய்கிறார்கள். ஆனால் என் கையில ஒன்றுமே இல்லையே. உன் திருவடியை தொழுது உய்வதைத் தவிர எனக்கு வேறு வழி இல்லை. ஆசை, கோபம், கர்வம், மோகம், மதம் என்ற 5 புலன்களும் என்னை ஆட்டி வைத்து பிறவி என்ற ஆழமான குழியில் தள்ளிவிட்டன. அதில் மூழ்கி கிடக்கும் என்னை கரையேற்ற ஒரு வழி சொல்லுங்கள் ஓணகாந்தன் தளி பெருமாளே. திங்கள் தங்கு சடைக்கன் மேலோர் திரைகள் வந்து பொருள வீசும் கங்கை யாழேல் வாதிரவாள் கணபதியில் வயிறுதாரி அங்கை வேலோன் குமரன் பிள்ளை தேவியார்க்குற் றட்டி யாளார் உங்களுக்காட் செய்ய மாட்டோம் ஓணகாந்தன் தளியுளீரே. உன் சடையில் பிறை சந்திரன் இருக்கிறது. அதன் மேல் அலைகள் மோதி வீசும் கங்கை நதியும் இருக்கிறது. அந்த கங்கையை பார்த்து பார்வதி பொறாமையால் வாய் திறக்காமல் இருக்கிறாள். உன் மகன் விநாயகரோ பெரிய வயிறுடையவர். பார்வதியை உடம்பில் பாதியாக கொண்டவரே, சிறிய அரிய வேடம் பூண்டவரே, முருகனுக்கு தந்தையே, கையில் மழு ஏந்தியவரே, வேதம் மோதும் அந்தனர் வடிவில் இருப்பவரே, இப்படி எல்லா குலத்திலும் இருக்கும் நீர் ஓணகாந்தன் தலையில் இருக்கிறீர். பெற்ற போல்தும் பெறாத போல்தும் பேணியுங்களல் ஏற்றுவார்கள் மற்றோர் வற்றில்லார் என்றிறங்கி மதியுடையவர் செய்கை செய்ய அற்ற போல்தும் அளந்த போல்தும் ஆபர் காலத் தடியேல் உம்மை ஒற்றி வைத்துங் குன்னலாமோ ஓணகாந்தன் தளியுளீரே. செல்வம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் உன் திருவடியை விரும்பி வணங்குவர்கள் இருக்கிறார்கள். இவர்களுக்கு நீ தவிர வேறு துணை இல்லை என்று இறக்கப்பட்டு ஞானியில் செய்வது போல் அவர்களை காப்பாற்று. சொத்து இல்லாத போதும் துன்பப்படும் போதும் ஆபத்து காலத்திலும் அப்பா என்று உன்னையே நம்பினோம். உன்னை அடக வைத்து விட்டு நாங்கள் எப்படி வாழ முடியும்? முடியாதே ஓணகாந்தன் தளி பெருமாளே. நல்லதெல்லாம் சொல்லி உம்மை வாழ்த்தினாலும் வாய்தீரந்தோன் இல்லை எண்ணீர் உண்டும் எண்ணீர் எம்மை ஆழ்வான் இருப்பதெண்ணீர் பல்லை யுக்க படுதலையீர் பகலெல்லாம் போய் பழிதீர்த்தின் கொள்ளை வாழ்க்கை ஒழிய மாட்டீர் ஓணகாந்தன் தளியுளீரே. எனக்கு தெரிந்த எல்லா வார்த்தைகளாலும் உன்னை நாளும் புகழ்ந்து பாடுகிறேன். இல்லை என்றும் சொல்ல மாட்டேன், உண்டு என்றும் சொல்ல மாட்டேன். ஏனென்றால் எங்களை ஆள்பவர் நீதானே. ஆனால் நீயோ ஓட்டை மண்டையில் பிச்சை எடுத்துக்கொண்டு உன்னும் இந்த பிச்சை குளத்தை விடமாட்டேன் என்கிறாயே. இந்த பிச்சை எடுக்கும் வாழ்க்கையை விட்டுவிட மாட்டீரா ஓணகாந்தன் தளியில் இருப்பவரே. கூடி கூடி தொண்டர் தங்கள் கொண்ட பாணி குறைபாடாமோ ஆடி பாடி அழுது நிற்கங் கண்புடையவர் கின்பம் ஓரீர் தேடி தேடி திருந்தெய்தாலும் சித்தம் என்பால் வைக்க மாட்டீர் ஓடி போகி பற்றுந்தாரீர் ஓணகாந்தன் தளியிலீரே. மற்ற தொண்டர்கள் எல்லாம் கூடி ஆடி பாடி அழுது மனம் உருகி உன்னை வணங்குகிறார்கள். அப்படி உருகுபவர்களுக்கு நீர் இன்பத்தை தருகிறீர். ஆனால் நான் எவ்வளவு தேடியும் என் மேல் மனம் வைக்க மாட்டேன் என்கிறீர். என்னை விட்டு ஓடி போகிறீரே. என்னை ஏற்றுக்கொண்டு அருள் செய்ய மாட்டீரா ஓணகாந்தன் தளி பெருமானே.